சுவை தருகின்ற வாழ்வு. நாம் தியான வசனமாக படித்த மத்தேயு 5:13 முதல் பகுதி கூறுகின்றது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று. அன்பானவர்களே, உப்பின் பலவிதமான தன்மைகளை நாம் அறிந்திருக்கின்றோம். அதிலே மிகவும் சிறப்பான தன்மை, அந்த உப்பு எந்த சமையல் பொருளில் இணைகின்றதோ அதை அது சுவை ஊட்டுகின்றது. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று ஒரு பழமொழி உண்டு. எனவே ஒரு உணவை நாம் இனிமையாக உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிலே உப்பின் சுவை மிகவும் அவசியமான ஒன்றாக அமைகின்றது. இந்த உப்பை தான் ஆண்டவர் அவரது பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு கூறுகின்றார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். இந்த நல்ல சிந்தனையை வழங்குவதற்கு முன்னதாக ஆண்டவர் கூறிய ஆலோசனைகள் எப்படி நாம் உப்பை போன்று சுவை கொடுக்கலாம் என்பதற்கு பேருதவியாக அமைகின்றன. நாம் பாக்கிய வசனங்கள் என்று சொல்லுகின்ற 3ஆம் வசனம் தொடங்கி 11 வரை வருகின்ற அந்த பகுதியிலே ஒருவர் நல்ல சுவையை எப்படி தன்னுடைய வாழ்வு வழியாக வழங்க வேண்டும் என்பதற்கு பல ஆலோசனைகள் அங்கே சொல்லப்பட்டுள்ளன. அவற்றையும் நாம் இந்த சிந்தனையின் கீழே தியானம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஆவியில் எளிமை நம் வாழ்வில் நிச்சயமாக தேவை. நம் ஆன்மீக வாழ்வில், இல்லை என்று சொன்னால் நம்முடைய யதார்த்தமான உலக வாழ்க்கையிலே பணிவும் தாழ்மையும் பயபக்தியும் மிகவும் இன்றியமையாத தேவையாக இருக்கின்றது. நாம் பிறர் முன்னிலையிலே நம்மை ஆண்டவருடைய பிள்ளையாக காட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம் வாழ்வில் வீணான அகங்காரம், பெருமை இவைகளெல்லாம் இருக்கக்கூடாது. அவைகள் இருந்தால் நம்மால் சுவை வழங்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த வசனத்திற்கு பலவிதமான விளக்கங்கள் உண்டு. அதிலே ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், நமது தவறுகளை உணர்ந்து துயரப்படுவது. எங்கள் வாழ்க்கையில் நான் சந்திக்கின்ற சில இக்கட்டான தருணங்களுக்கு என்னுடைய தவறே காரணம் என்று நம்முள்ளே துயரப்படுவது. பிறருக்கு நான் வேதனையை தந்துவிட்டேனே என்று நமக்குள்ளே துயரப்படுவது. ஆண்டவரின் விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியவில்லையே என்று நம் உள்ளத்திலே துயரப்படுவது. அவ்வாறு துயரப்பட்டு பாவ உணர்வு அடைந்து ஆண்டவரின் சமூகத்திலே நம்மை தத்தம் செய்கின்ற போது ஆண்டவரின் பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுகின்றது. நாம் ஆறுதல் பெறுகின்றோம். நம் வாழ்வு மீண்டும் இனிமையாகின்றது, சுவை பெறுகின்றது. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகின்ற குணம் சாந்த குணம். சாந்த குணம் நம்மை இனிமையாக்குகின்ற ஒரு அழகான பண்பு நலன் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நமது வாழ்க்கையில் சில நேரங்களிலே இந்த சாந்த குணத்தை இழந்து விடுகின்றோம். சாந்த குணம் மிக மிக முக்கியமான ஒன்று. சாந்த குணத்தை குறிக்கின்ற கிரேக்க சொல் என்னவென்று சொன்னால் புரோட்டஸ் என்பதாகும். இதன் தமிழ் நேரடியான தமிழாக்கம் என்னவென்று சொன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட விலங்கு. ஒரு காட்டு யானை காட்டிலே வாழ்கின்ற போது மிகவும் மூர்க்கமுடையதாக இருக்கும். அந்த யானையை பயிற்றுவித்து அதன் மூர்க்கமான பண்புகளை மாற்றி சாதுவாக அதை உருவாக்கம் செய்து மனிதர் பணி செய்ய வைப்பது இந்த புரோட்டஸ் எனப்படுகின்ற பெயரினால் அழைக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, நாம் பிறருக்கு முன்னதாக சுவை கொடுக்கின்ற நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் நமது வாழ்வில் மேலோங்கி காணப்படுகின்ற சில எதிர்மறையான மூர்க்க சுபாவங்களை நாம் கட்டுப்படுத்தி அவைகளை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி
சாந்த குணத்தை நமது வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும். இது நம் வாழ்வை இனிமையாக மாற்றும். ஆண்டவர் இந்த சாந்த குணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருப்பதாக கூறுகின்றார். நம்மிடமும் அதை பின்பற்ற அழைக்கின்றார். வில்லியம் பார்க்லே எனப்படுகின்ற திருமறை அறிஞர் சரியான நேரத்தில் கோபப்படுவோரும் தவறான நேரத்தில் கோபப்படாதோரும் பாக்கியவான்கள் என்று தன்னுடைய விளக்க உரையிலே எழுதுகின்றார். சரியான நேரத்தில் தேவை இருக்கின்ற போது மட்டும், அநீதிக்கு எதிராக சில தருணங்களிலே நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு தரப்படுகின்றது, சரியான நேரத்தில். ஆனால் அந்த கோபத்தை நாம் உமிழ்ந்து விட்டுவிட வேண்டும். பாவம் செய்வதற்கு ஏதுவாக அந்த கோபம் நம்மை வழிநடத்துவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. தவறான நேரத்தில் நாம் கோபப்படாமல் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். அப்படி வாழ்கின்ற போது நாம் பிறருக்கு முன்னதாக சுவை கொடுக்கின்ற ஒரு நல்ல வாழ்வு வாழலாம். அன்பானவர்களே, உப்பிற்கு இன்னும் ஒரு பண்பு உண்டு. உப்பு பாதுகாப்பது. உப்பு எந்த பொருளோடு, எந்த உணவுப் பொருளோடு கலக்கப்படுகின்றதோ அந்த உணவுப் பொருள் கெடாமல் பாதுகாக்கின்றது. அதே போன்று நமது வாழ்க்கையிலும் சில பண்புகள் கெடாமல் நாம் பாதுகாக்கின்ற போது நாம் சுவை வழங்க முடியும். இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீதியின் மேல் நமக்கு பசி தாகம் இருக்க வேண்டும். நீதி அழிந்துவிடக்கூடாது, நீதி கெட்டுப்போகக்கூடாது, உண்மை அகன்றுவிடக்கூடாது, அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துணர்வு நமக்கு இருக்கின்ற போது நாம் உப்பை போன்று பிறருக்கு சுவை கொடுக்க முடியும். நீதி நிமித்தம் நமக்கு துன்பம் வரலாம். உண்மையாக வாழ்வது நிமித்தம், ஆண்டோடைய பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ்வது நிமித்தம் பல இன்னல்களை, இடுக்கண்களை நாம் எதிர்கொள்ள நேரிடலாம். அதைத்தான் ஆண்டவர் 10ஆம் வசனத்திலே கூறுகின்றான், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. இதை நாம் ஆண்டவர் கூறிய உப்பு சார்ந்த செய்தியோடு நாம் பொருத்தி பார்க்கின்ற போது, உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் என்று கேள்வி எழுப்புகிறார். நீதி நிமித்தம் நமக்கு துன்பம் வருகின்ற போது நம்முடைய சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது, நம்முடைய தனித்தன்மையை நாம் இழந்து விடக்கூடாது. அப்படி நாம் உப்பை போன்று அதன் தனித்தன்மையை, சாரத்தை எப்போதும் அது தக்க வைப்பதை போல நாமும் தக்க வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நமது வாழ்வு இனிமையாக அமையும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்மை சுவையொட்டுகின்ற சில பண்புகள் ஆவியில் எளிமை, பாவத்தை பற்றிய துயரம், சாந்த குணம். அதே போன்று பிறரை சுவையூட்டுகின்ற பண்புகளும் இங்கே ஆண்டவரால் சொல்லப்படுகின்றன. இரக்க குணம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பிறர் பேரில் தயவோடு பிறருடைய தேவையை தன்னுடைய தேவை போல உணர்ந்து உதவி செய்வது இரக்க குணமாக இருக்கின்றது. இது இந்த உதவியை பெறுகின்றவரை நாம் சுவையூட்டுவதற்கு இணையாக அமைந்திருக்கின்றது. எளிமையில், ஏழ்மையில் வாழ்வோரை நம்மால் சுவையூட்ட முடிந்த தருணங்களை பயன்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதே போன்று சமாதானம் பண்ணுகின்ற வாழ்வு, சமாதானம் செய்தல். இருவருக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அந்த பிரச்சனையை பார்த்து மகிழ்வது கிறிஸ்தவ பண்பு அல்ல. அதே நேரத்தில் சமாதானம் செய்வது, இன்னும் இருவர் என்று மட்டுமல்ல, நமக்கும் இன்னும் ஒருவருக்கும் தற்செயலாக ஒரு மோதல் வந்து விடுகிறது, கருத்து மோதல் வந்து விடுகின்றது. அந்த கருத்து மோதலை கசப்பாகவும் பகையாகவும் நம்முடைய உள்ளத்திலே நாம் உருவாக்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் இறை மக்கள் என்று சொல்ல முடியாது. காரணம், நாம் உப்பாக சுவை கொடுக்கவில்லை. நாம் சமாதானம் செய்ய முற்பட வேண்டும். சமாதானம் செய்வதற்கு நாம் தீவிரிக்க வேண்டும். நான் இந்த விஷயத்திலே முதல் அடி எடுத்து வைப்பேன் என்று சொல்லி
நாம் முடிவு செய்து ஒப்புரவாகவும் சமாதானம் செய்யவும் நாம் முன் வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் இறைமக்கள் என்ற அந்த பெயருக்கு சொந்தக்காரர்களாக வாழ முடியும். நம்மையும் சுவையூட்டி பிறரையும் சுவையூட்டுகின்ற பண்புகளும் இங்கே ஆண்டவர் கூறுகின்றார். பல பண்புகள் உண்டு அன்றிலே, அவற்றிலே ஒன்று இருதயத்தில் சுத்தம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய உள்ளத்தை எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம்பே இன்னொன்றை பேசுவது அது பரிசுத்தம் அல்ல. இந்த இருதயத்தில் சுத்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரேக்க சொல்லை அப்படியே தமிழாக்கம் செய்தோம் என்று சொன்னால் அதற்கு இன்னும் இணையான இன்னும் ஒரு சொல் என்னவென்று சொன்னால் கலப்படம் இல்லாத பொருள் என்பதாகும். அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் நன்மை மட்டுமே இருக்க வேண்டும். நன்மையும் தீமையும் கலப்படமாக கூடாது. தீமை நம் வாழ்வில் இணைந்தது என்று சொன்னால் நாம் உப்பாக சுவை தர முடியாது. அன்பானவர்களே, இறை மக்கள் உப்பாக சுவை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆலோசனை சொல்வதற்கு முந்தைய பகுதியிலே எப்படியெல்லாம் நாம் சுவை கொடுக்க முடியும் என்பதை அழகாக தெளிவாக கூறுகின்றார். இந்த ஆலோசனைகளை எல்லாம் நமது வாழ்வில் பின்பற்றுவோம். நிச்சயமாகவே நம்மை பார்க்கின்றவர்கள் நம்மை இனிமையானவர்களாக சுவை உள்ளவர்களாக பார்த்து ஆண்டவரை போற்றுவதற்கு அது ஏதுவாகும்.